Good morning to all. Today, 10th standard Social Science Civics Unit 2 Central Government remaining topic discussed today. Okay, let's start. So to see page number 350. Right, first of all, Vice President துணை குடியரசுத் தலைவர் ரைட் பண்ணிக்கிங்க. ரைட் த புக் Vice President துணை குடியரசுத் தலைவர். So the Vice President occupies the second highest office in the country. அதாவது நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரியே he is accorded a rank next to the president in the official warrant of presidents அப்படின்னா தரநிலை. இப்போ நீங்கள் பிரசிடென்சினா தரநிலை. சரியா? அதாவது என்ன அப்படின்னா ரைட். ஸோ அதாவது என்ன அப்படின்னா இந்த பிரசிடென்சினா முன்னுரிமை. சரியா? ஆஃபீஸ் வாரண்ட்னா அலுவலக முன்னுரிமை. ரைட். ஸோ அந்த அலுவலக முன்னுரிமையின்படி குடியரசுத் தலைவருக்கு அடுத்த நிலையில் இந்த துணை குடியரசுத் தலைவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதே மாதிரியே this office is modeled on the next page. Right. So this office modeled lines of American Vice President. அதாவது இப்பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே ஆர்டிகல் 63 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் ஃபார் எ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதாவது என்னென்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் 63வது பிரிவின்படி துணை குடியரசுத் தலைவர் பதவி பற்றி எடுத்துரைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதே மாதிரியே திஸ் ஆஃபீஸ் ஹாஸ் பீன் கிரியேட்டட் டு மெயின்டைன் த பொலிட்டிக்கல் கண்டினியூட்டி ஆஃப் த ஸ்டேட். அதாவது நாட்டோடைய அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ சி த பிக்சர். ஹீ இஸ் த ஃபஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த இந்தியா, டாக்டர் ராதாகிருஷ்ணன். சரியா? இவர் தான் நம் நாட்டோடைய முதல் துணை குடியரசுத் தலைவர்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, இவருடைய பிறந்தநாளை தான் நம்ம ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஃபார் எலெக்ஷன் ஆஸ் வைஸ் பிரசிடென்ட். ஸோ அதாவது பிரசிடெண்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ சேம் குவாலிஃபிகேஷன் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஹீ ஷுட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்திய குடிமகனாக இருக்கணும். அதேமாதிரி ஹீ மஸ்ட் ஹாவ் கம்ப்ளீட்டடு த ஏஜ் ஆஃப் 35 இயர்ஸ், 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஹீ மஸ்ட் நாட் ஹோல்டு எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்டர் த யூனியன் ஸ்டேட் ஆர் லோக்கல் கவர்மெண்ட். அதாவது என்னென்னா நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளோ ஊதியம் பெரும் பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு ஹீ ஷுட் ஹாவ் த அதர் குவாலிஃபிகேஷன் ரிக்வயர்டு டு பி எ மெம்பர் ஆஃப் த ராஜ்யசபா. அதாவது மாநிலங்களவை உறுப்பினராவதற்குண்டான மற்ற தகுதிகளை பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் அண்ட் டேர்ம் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட். அதாவது தேர்தல் மற்றும் பதவிக்காலம், துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல் மற்றும் பதவிக்காலம். ஸோ ஆர்டிகல் 61 பார்ட் 1 த வைஸ் பிரசிடென்ட் லைக் த பிரசிடென்ட் is elected not directly by the people but the method of indirect election. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 66 பகுதி 1 படி துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல், மக்களால் நேரடியாக டைரக்ட்லி எலெக்டட் பை பீப்புள். ஸோ அதாவது என்னென்னா நாட் டைரக்ட்லி பை த பீப்புள், அதாவது என்னென்னா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்காமல் இந்த சேம் குடியரசுத் தலைவர், அதாவது குடியரசுத் தலைவர் போல இன்டைரக்ட் எலெக்ஷன், அதாவது மறைமுக தேர்தல் மூலிமா தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரைட். ஸோ அதுக்கடுத்தது த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் த வைஸ் பிரசிடென்ட் இஸ் 5 years. அதாவது குடியரசுத் தலைவர் மாதிரியே துணை குடியரசுத் தலைவருடைய பதவி காலமும் 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜு. ரைட், நெக்ஸ்ட்டு ஹிஸ் ஆஃபீஸ் எனி டெர்மினேட் இயர்லியர் தென் த ஃபிக்ஸ்டு டேர்ம் எய்தர் பை ரெசைனேஷன் டெத் ஆர் பை ரிமூவல். அதாவது என்ன அப்படின்னா, இந்த துணை குடியரசுத் தலைவர் வந்து பதவி காலம் வந்து முடியும் முன்னரே வந்து ரிசைனேஷன் பணி துறப்பு, தென் டெத் இறப்பு, தென் ரிமூவல் பணி நீக்கம் ஆகிய காரணங்களால் அவரது பதவி வந்து முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீ இஸ் எலிஜிபிள் ஃபார் ரீஎலெக்ஷன். அதாவது என்னென்னா, இவர் வந்து அவர் மீண்டும் துணை குடியரசுத் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்க வந்து தகுதி உடையவர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டில் தென் டெப்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா கேன் பர்ஃபார்ம் த டியூட்டிஸ் ஆஃப் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அதாவது என்னென்னா, புதிய துணை குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படும் வரைக்கும் மாநிலங்களவையோட துணைத் தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவருடைய பணிகளை வந்து செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட், நெக்ஸ்ட் பேஜ். டு யூ நோ இன் த போஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் live vacant. The Chief Justice of India work as President. அதாவது குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் வந்து ஒரே சமயத்தில் லீவ் வேக்கண்ட்னா, ஒரே சமயத்தில் வந்து வேக்கண்ட்னா என்னென்னா காலியாகவும் இருக்கும் பட்சத்தில் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து குடியரசுத் தலைவராக வந்து செயல்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் சுச்சுவேஷன் ஹேப்பன்டு in 1969 when Chief Justice M. Idayatullah was appointed as President of India. ஸோ இந்த 1969ஆம் ஆண்டு இத்தகைய ஒரு நிகழ்வின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம் இதயத்துல்லா வந்து குடியரசுத் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் பேஜு. ரைட், நெக்ஸ்ட்டு ரிமூவல் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட். அதாவது துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம். த வைஸ் பிரசிடென்ட் மே பி ரிமூவ்டு ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் பை எ ரெசொல்யூஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா மாநிலங்களவை ஒப்புதலுடன். நோட் பண்ணிக்கிங்க. அதாவது என்னென்னா மாநிலங்களவையோட ஒப்புதலுடன். ஸோ மாநிலங்களவை ஒப்புதலுடன் வந்து மாநிலங்களவையில் மெஜாரிட்டி. நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். ரைட், ஸோ அதாவது த வைஸ் பிரசிடென்ட் மே பி ரிமூவ்டு ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் பை எ ரெசொல்யூஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் பாஸ்டு பை எ மெஜாரிட்டி ஆஃப் ஆல் தென் மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில் அண்ட் அக்ரீடு பை த ஹவுஸ் ஆஃப் பீப்புள். அதாவது அக்ரீடு பை த ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னா அதாவது என்னென்னா மக்களவையோட ஒப்புதல். ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னா மக்களவை, அக்ரீடுனா ஒப்புதல். ரைட் பண்ணிக்கிங்க. ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்னா மக்களவையோடைய ஒப்புதலுடன். அதே மாதிரியே கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலங்களவையில் பாஸ்டு பை எ மெஜாரிட்டி. மெஜாரிட்டினா அதாவது என்னென்னா பெரும்பான்மை, மாநிலங்களவை பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட ரெசொல்யூஷன்னா தீர்மானத்தின் மூலிமா வந்து துணை குடியரசுத் தலைவரை வந்து பதவியிலிருந்து நீக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏ ரெசொல்யூஷன் ஃபார் திஸ் பர்பஸ் மே பி மூவ்டு ஒன்லி ஆஃப்டர் ஏ நோட்டீஸ் ஆஃப் அட்லீஸ்ட் எ மினிமம் ஆஃப் 14 days has been given of such an intention. அதாவது என்னென்னா இத்தகைய தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் வந்து 14 நாட்களுக்கு முன்னரே வந்து துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து ஒரு அறிவிப்பை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜு. ஓகே, see the page. ஃபங்க்ஷன் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட். அதாவது என்ன அப்படின்னா துணை குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகள். ரைட், பாருங்கள். த வைஸ் பிரசிடென்ட் இஸ் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா. அதாவது என்னென்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவையின் தலைவராக வந்து செயல்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் ஹீ ரெகுலேட் த ப்ரொசீடிங் ஆஃப்
த ஹவுஸ். அதாவது மாநிலங்களவையின் நடவடிக்கைகளை வந்து முறைப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் ஹீ டிசைட் த ஆர்டர் ஆஃப் த ஹவுஸ். அதாவது மாநிலங்களவையின் மரபு ஒழுங்குமுறைகளை வந்து தீர்மானிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் he decide the admissibility of a resolution or questions. அதாவது என்னென்னா மாநிலங்களவையின் தீர்மானம் அல்லது கேள்விகள், கொஸ்டின்ஸ்னால் கேள்விகள், ரிசொல்யூஷனாக தீர்மானத்தை வந்து தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதிப்பதை வந்து முடிவு செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு he suspend or adjourns the house in case of a grave disaster. அதாவது என்னென்னா டிஸார்டர். அதாவது மிகப்பெரிய பிரச்சனையும் போது அவையின் நடவடிக்கைகளை வந்து சஸ்பெண்ட்னா ஒத்திவைக்கவும், சஸ்பெண்ட்னா முடிவுக்கு கொண்டுட்டு வரவும், அல்லது வந்து அஜோன்ஸ்னா ஒத்திவைக்கவும் வந்து முடிவுக்கு அதாவது மிகப்பெரிய பிரச்சனையும் போது அவையின் நடவடிக்கைகளை வந்து ஒத்திவைக்கவும் அல்லது முடிவுக்கு கொண்டுட்டு வரவும் அவர் வந்து செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே when the president is unable to discharge his duties due to illness or absence from the country. illnessனால் அதாவது உடல்நல குறைவால், ரைட். அப்சன்ஸ் ஃப்ரம் த கண்ட்ரி அப்படின்னா நாட்டில் இல்லாத போது, சரியா. அதாவது பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் வந்து உடல்நல குறைவால் தனது கடமைகளை வந்து செய்ய முடியாத போதும், அதே மாதிரியே நாட்டில் இல்லாத போதும் வந்து ஹி அட்டெண்ட் டு த ஃபங்க்ஷன் ஆஃப் த பிரசிடெண்ட் ஃபார் மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 6 months. அதாவது என்னென்னா குடியரசுத் தலைவர் வந்து உடல்நல குறைவால் வந்து தன்னுடைய கடமைகள் வந்து செய்ய இயலாத போது, அப்புறம் நாட்டில் வந்து இல்லாத போதும் வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து அதிகபட்சமாக வந்து 6 மாத காலத்துக்கு வந்து அவருடைய பணிகளை வந்து கவனிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து கேஸ்டிங் ஓட். இந்த பாக்ஸில் வந்து இருக்குது. கேஸ்டிங் ஓட்டுனா என்னென்னா முடிவு வாக்கு. அக்கார்டிங் டு ஆர்டிகல் 100 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதாவது இந்திய அரசியலமைப்பு 100வது சட்டப்பிரிவின்படி த வைஸ் பிரசிடென்ட் கேன் ஒன்லி காஸ்ட் ஹிஸ் ஓட். சரியா. அதாவது இந்த அரசியலமைப்பு 100வது சட்டப்பிரிவின்படி குடியரசுத் தலைவருடைய ஓட்டு வந்து மிகவும் முக்கியமானதாக வந்து சொல்கிறாங்க, சரியா. அதாவது ரொம்ப காஸ்ட் அப்படின்னா ஒரு மதிப்பு மிக்கதாக வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா when there is a tie over the bill in ராஜ்யசபா. அதாவது என்னென்னா இந்த ராஜ்யசபா அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலங்களவையில் வந்து சட்ட மசோதா மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு வந்து டை அப்படின்னு சொல்லக்கூடிய சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் வந்து அரசியலமைப்பு 100வது பிரிவின்படி துணை குடியரசுத் தலைவர் வந்து வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இட் மீன்ஸ் தட் தெர் இஸ் ஏ நீட் ஃபார் 1 vote ஒன்லி டு பாஸ் த பில். அதாவது இந்த சட்ட மசோதா ஒப்புதலுக்கு வந்து ஒரு வாக்கு மட்டும் தேவை என்ற நிலையை வந்து இது வந்து குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நோ மெம்பர்ஸ் ஹாவ் எனி ரைட் டு ஆப்போஸ் ஹிஸ் டிசிஷன்ஸ். அதாவது அவருடைய முடிவுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் வந்து உரிமை இல்லை அப்படின்னு வந்து இந்த சட்டப்பிரிவில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ், ரைட். நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர், அதாவது பிரதம அமைச்சர். ஆர்டிகல் 74 Part 1 சேஸ் தேர் ஷல் பி ஏ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வித் த பிரைம் மினிஸ்டர் ஆஸ் த ஹெட் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் த பிரசிடென்ட். எய்டுனா உதவி, அட்வைஸ்னா ஆலோசனை, த பிரசிடென்ட். அதாவது ஆர்டிகல் 74 Part 1, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 74 Part 1 இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 74 பகுதி 1 படி குடியரசுத் தலைவருக்கு வந்து உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஹெட்டா, அதாவது பிரதம அமைச்சரை வந்து தலைவராக கொண்ட ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சரவை குழு வந்து இருக்கும் என்று குறிப்பிடுது
இந்த சட்டப்பிரிவுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி த போஸ்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஹாஸ் அடாப்டட் த வெஸ்ட்மினிஸ்டர் இங்கிலாந்து மாடல் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் டெமோக்ரஸி. அதாவது இந்திய பிரதம அமைச்சர் பதவியானது வெஸ்ட்மினிஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெஸ்ட்மினிஸ்டர் அரசாங்க ஜனநாயக அமைப்பு வந்து எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே த பார்லிமெண்ட் ஆஃப் இங்கிலாந்து இஸ் சிச்சுவேட்டட் இன் வெஸ்ட்மினிஸ்டர், ஸோ இட் இஸ் கால்டு வெஸ்ட்மினிஸ்டர் பார்லிமெண்ட். அதாவது இந்த இங்கிலாந்து நாடாளுமன்றம் வந்து வெஸ்ட்மினிஸ்டருடைய அரண்மனையில் வந்து அமைந்துள்ளதால் வந்து அவர்களின் நாடாளுமன்ற முறைக்கு வந்து வெஸ்ட்மினிஸ்டர் முறை வந்து அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு த லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி இன் லோக்சபா இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஸ் பிரைம் மினிஸ்டர். அதாவது என்னென்னா மக்களவையில் வந்து பெரும்பான்மை கட்சியின் தலைவரை தான் வந்து பிரதம அமைச்சராக வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே த அதர் மினிஸ்டர் ஆர் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். அதாவது என்னென்னா மற்ற அமைச்சர்களை வந்து பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே சி த பிக்சர் ஜவஹர்லால் நேரு ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அதாவது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் தான் வந்து ஜவஹர்லால் நேரு. இதுதான் வந்து இந்தியாவுடைய முதல் பிரதம அமைச்சர் என்று அழைக்கப்படுகிறார்னு சொல்கிறாங்க. இவருடைய பிறந்த நாளை தான் வந்து குழந்தைகள் தினமாக வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து கொண்டாடுறாங்க. சரியா? ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். இஃப் நோ பார்ட்டி காமன் அப்சல்யூட் மெஜாரிட்டி இன் த லோக்சபா the president can summon the leader of any party who in his opinion can manage to from a ministry. பார்ட்டி காமன் அப்சல்யூட் மெஜாரிட்டி இன் லோக்சபா. அதாவது மக்களவையில் வந்து எந்த ஒரு கட்சியும் வந்து பெரும்பான்மை இல்லாத டைமில், பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் பிரசிடெண்ட்டு கேன் சம்மன் த லீடர் ஆஃப் எனி பார்ட்டி ஹூ. அதாவது குடியரசுத் தலைவர் வந்து இந்த குடியரசுத் தலைவர் வந்து எந்த ஒரு கட்சிக்கும் வந்து மக்களவையில் வந்து எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை பலம் வந்து இல்லை எனில் குடியரசுத் தலைவர் எந்த கட்சியை வந்து கேன் மேனேஜ் டு ஃபார்ம் ஏ மினிஸ்ட்ரி. அதாவது என்னென்னா குடியரசுத் தலைவர் வந்து எந்த கட்சி அமைச்சரவையை வந்து அமைக்க முடியுமோ அக்கட்சியிலோடைய தலைவரை வந்து அழைத்து அரசு அமைக்க கூறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதே மாதிரியே த பிரசிடென்ட் அட்மினிஸ்டர் டு த மினிஸ்டர் த ஒர்த் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் சீக்ரெசி. அதாவது இந்த குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணுவார்னா குடியரசுத் தலைவர் வந்து அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் வந்து செய்து வைக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதே மாதிரியே எ பர்சன் ஹூ இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் கேன் பி அப்பாயிண்டட் ஆஸ் மினிஸ்டர். அதாவது வந்து இந்த நாடாளுமன்றத்தில் வந்து உறுப்பினராக இல்லாதவராக கூட அமைச்சராக வந்து நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பட் he has to get himself elected to the parliament within 6 months. அப்படி வந்து நியமிக்கப்படும் பட்சத்தில் வந்து அவர் வந்து 6 மாதத்திற்குள் வந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆர் இண்டிவிஜுவலி as well as collectively responsible to the லோக்சபா. அதாவது அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலையும் ஒட்டுமொத்தமாகவும் வந்து மக்களவைக்கு வந்து பொறுப்புடையவர்களாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். அதாவது பிரதம அமைச்சரின் செயல்பாடுகளும் கடமைகளும். ஆர்டிகல் 78 மென்ஷன்டு த டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 78வது சட்டப்பிரிவு வந்து பிரதம அமைச்சர்களின் கடமைகளை பற்றி வந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு த பிரைம் மினிஸ்டர் டிசைட் த ரேங்க் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்.
அதாவது பிரதம அமைச்சர் வந்து அமைச்சர்களின் நிலையை வந்து அறிந்து அவர்களுக்கு வந்து அரசின் பல்வேறு துறைகளை வந்து ஒதுக்கீடு செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் the prime minister decide the dates and the agenda of the meeting of cabinet which he preside. அதாவது தான் தலைமை வகிக்கும், he presideனா தான் தலைமை வகிக்கும், கேபினெட்னா அமைச்சரவை, நோட் பண்ணிக்கங்க, கேபினெட்னா அமைச்சரவை, மீட்டிங்னா கூட்டம், அதாவது தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தின் தேதி, டேட்னா தேதி, அஜெண்டானா நிகழ்ச்சி நிரல் குறித்து முடிவு செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு த பிரைம் மினிஸ்டர் இன்ஃபார்மலி கன்சல்ட் 2 or 3 of his senior colleagues when he does not convey a cabinet meeting. he does not convey a cabinet meetingனா அமைச்சரவை கூட்டம் வந்து நடைபெறாத பொழுது வந்து பிரதம அமைச்சர் வந்து தன்னுடைய மூத்த சகாக்கள், கலீக்ஸ்னா கூட பணிபுரியவர்கள் அல்லது அதாவது கலீக்ஸ்னா சகாக்கள் அல்லது கூட பணிபுரியவர்கள், 2 அல்லது 3 வந்து இயல்பாக கலந்து ஆலோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சீனியர்னா மூத்த, அதாவது கேபினெட் அமைச்சரவை வந்து கூட்டம் வந்து நடைபெறாத பொழுது பிரதம அமைச்சர் வந்து தனது மூத்த சகாக்கள் வந்து 2 அல்லது 3 வந்து இயல்பாக வந்து கலந்து ஆலோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே த பிரைம் மினிஸ்டர் சூப்பர்வைஸ் த ஒர்க் ஆஃப் வேரியஸ் மினிஸ்டர்ஸ். அதாவது என்னென்னா பிரதம அமைச்சர் பல்வேறு துறைகளுடைய பணிகளை வந்து மேற்பார்வையிடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே டு கன்வர்ஸ் to the prime president all decision of the council of minister connecting to the government of the affairs of the union and proposal for legislation. அதாவது என்னென்னா நடுவண் அரசின் விவகாரங்கள், நோட் பண்ணிக்கங்க, கவர்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னால் அஃபேர்ஸ் ஆஃப் த யூனியன்னா நடுவண் அரசின் விவகாரங்கள், அண்ட் ப்ரொப்போசல் ஃபார் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா சட்டத்திற்கான முன்மொழிவுகள் போன்ற அமைச்சரவை அனைத்து முடிவுகளையும் வந்து குடியரசுத் தலைவருடன் வந்து விவாதிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு த பிரைம் மினிஸ்டர் ஆக்ட் ஆஸ் த லிங்க் பிட்வீன் த பிரசிடென்ட் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதாவது பிரதம அமைச்சர் வந்து குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே ஒரு பாலமாக வந்து செயல்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே த பிரைம் மினிஸ்டர் இஸ் த லீடர் ஆஃப் த நேஷன் அண்ட் சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது பிரதம அமைச்சர் வந்து நாட்டின் உண்மையான தலைவர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் தான் வந்து நாட்டோடைய முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். ஸ்போக்ஸ் பர்சன்னா செய்தி தொடர்பாளரும் வந்து செயல்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் as the leader of nation, நாட்டின் தலைவர் என்ற முறையில் வந்து the prime minister represent our nation at all national international conference like the Commonwealth Summit of the non-aligned nation and SAARC countries. அதாவது நாட்டின் தலைவர் என்ற முறையில் வந்து சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த், அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் நாடுகளின் மாநாடு ஆகியவற்றில் இந்திய தலைவர் என்ற முறையில் வந்து இந்திய நாட்டின் பிரதிநிதியாக வந்து பிரதமர் வந்து பங்கேற்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட் பேஜ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அமைச்சரவை குழு. ஆஃப்டர் த எலெக்ஷன் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா on advice of the prime minister appoints the council of ministers. அதாவது தேர்தலுக்கு பின்னர் பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் வந்து அமைச்சரவை வந்து நியமிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு. நெக்ஸ்ட் பேஜ். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரெஸ்ட்ரிக்ட் த நம்பர் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இன்க்ளூடிங் த பிரைம் மினிஸ்டர் to 50% of total members of the Lok Sabha.
அதாவது என்னென்னா ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் வந்து 15% மட்டுமே வந்து அமைச்சரவை உறுப்பினர்களாக பிரதமர் உட்பட இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ரெஸ்ட்ரிக்ட்னா வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரதம அமைச்சர் உட்பட ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் 15% மட்டும்தான் வந்து அமைச்சர்களாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் கேட்டகிரிஸ் ஆஃப் த மினிஸ்டர்ஸ், அதாவது நடுவண் அமைச்சர்களின் வகைகள். த மினிஸ்டர் ஆர் கிளாசிஃபைடு அண்டர் த 3 ரேங்க். நடுவண் அமைச்சர்கள் வந்து 3 தரநிலையில் வந்து வகைப்படுத்தப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கேபினெட் மினிஸ்டர், கேபினெட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள். செகண்டு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், ராஜாங்க அமைச்சர்கள். அதுக்கப்புறம் டெப்டி மினிஸ்டர், இணை அமைச்சர்கள். இது மாதிரி வந்து 3 கேட்டகரியில் வந்து டிவைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இல்லை ஃபஸ்ட்டு கேபினெட் மினிஸ்டர், அதாவது கேபினெட் அமைச்சர்கள் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள். த கேபினெட் இஸ் அன் இன்ஃபார்மல் பாடி ஆஃப் சீனியர் மினிஸ்டர் ஹூ ஃபார்ம் த நியூக்ளியஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது நிர்வாகத்தின் நியூக்ளியஸ்னால் மைய கருவை உருவாக்கும் சீனியர் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த அமைச்சர்களின் இன்ஃபார்மல் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய முறைசாரா அமைப்பே வந்து இந்த கேபினெட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டிசிஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் டேக்கன் பை த கேபினெட். அதாவது அரசாங்கத்தின் முக்கிய முடிவுகள் எல்லாமே வந்து இந்த கேபினெட்டில் தான் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னென்ன முடிவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சச்சஸ் டிஃபென்ஸ் பாதுகாப்பு, ஃபினான்ஸ் நிதி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளிநாட்டு விவகாரம், அண்ட் ஹோம் உள்துறை. இந்த துறையிலலாம் வந்து முக்கிய முடிவுகள் வந்து இந்த அமைச்சரவையில் தான் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், ராஜாங்க அமைச்சர்கள். தீஸ் மினிஸ்டர்ஸ் பிலாங் டு த செகண்ட் கேட்டகரி ஆஃப் மினிஸ்டர் இன் த கவுன்சில். அதாவது அமைச்சரவை குழுவின் 2வது வகையினரே வந்து ராஜாங்க அமைச்சர்கள் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் ஆல்சோ இன் சார்ஜ் ஆஃப் மினிஸ்டர் ஆர் டிபார்ட்மெண்ட் பட் தே டு நாட் பார்ட்டிசிபேட் இன் த மீட்டிங். அதாவது என்னென்னா அவர்கள் வந்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளின் பொறுப்பு அமைச்சர்களாக வந்து செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவங்க வந்து இந்த அமைச்சரவை கூட்டங்களில் வந்து பங்கேற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் த கேபினெட் அன்லெஸ் இன்வைட்டட் டு டூ ஸோ. அதாவது அவர்கள் வந்து அழைப்பு விடுத்தால் மட்டுமே வந்து கூட்டத்தில் வந்து கலந்து கொள்வார்கள். அது வரைக்கும் வந்து இந்த கூட்டங்களில் வந்து கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட்டு டெப்டி மினிஸ்டர், இணை அமைச்சர்கள். தே ஆர் த லோவஸ்ட் ரேங்க் மினிஸ்டர் இன் த கேபினெட். அமைச்சரவையில் வந்து 3வது அல்லது கடைசி நிலையில் வந்து இருக்கக்கூடியவங்க தான் வந்து இந்த இணை அமைச்சர்கள்னு சொல்கிறாங்க. தே அசெட் எய்தர் த மினிஸ்டர் ஆஃப் கேபினெட் ஆர் ஸ்டேட் இன் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டியூட்டிஸ் என்ட்ரஸ்டடு டு தெம். அதாவது என்னென்னா கேபினெட் அமைச்சர்கள் அல்லது ராஜாங்க அமைச்சர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை வந்து செயலாற்றுவதில் வந்து இவர்கள் வந்து உதவி புரிகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரைட். ஓகே. டுடே கிளாஸ் ஓவர். ரிமைனிங் டாபிக் we see the next class. Okay, thank you.